கடிக்க. அவளே இவளேண்டா தெரியுமா? என்ன? அவளேண்டா அவள், இவளேண்டா இவள். அதனால அப்பா வந்தாரா? வந்தாருல. அப்பா எனக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன மாமா வேணும்? மாமனார். என் தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? அம்மா வேணும். நாத்தனாரு. நாத்தனாரா? எப்படி நாத்தனாரு? அதானே எப்படி? உன்னை நான் ஏத்துனாரு, என் தங்கச்சி உனக்கு நாத்தனாரு. ஏத்துனாரா? ஆமாமா. சரி புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏத்துனாருன்னா நாத்தனாரா? உன் வீட்டுல இருந்து சீர்லாம் ஏத்திட்டு வருவாங்கல்ல, காட்டுக்கு போய் கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அவளை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் காதல் பண்ணணும். எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? இங்கு நான்தா சேர்ந்தது தேடி வந்தது இன்னும் வாயது. இயற்கை வடிவம் பகலாய் அறியும் பருவம், இரவை பகலாய் அறியும் பருவம், பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேர்ந்தது, வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரா? ஆமா. இப்பதான் காட்டுல திறந்து விட்டுருக்காரு. இங்க வந்த உடனே என் மனசு ஒரு இடத்துல கிடக்குது. எனக்கும் இல்ல. ஆமா. நம்ம 2 பேரும் போய் அந்த அந்த அருவியில போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரலாமா? குளிக்கலாமா? ஆமா. நீயும் வாழக்கூடாது. நீ எங்க துணிமணியில பாத்துக்க. நாங்க குளிச்ச முன்னாடி அப்போ நாங்க பூதியா வீட்டுக்கு போவோமா? அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு உங்க வீட்டுல இருந்து எனக்கு சீர்லாம் கொடுப்பாங்க. ஒரு பானையில அதிரசம்,
ஒரு பானையில முறுக்கு, ஒரு சோபா கட்டில், ஒரு புல்லட்டு என்ஃபீல்டு புல்லட்டு கொடுத்து அதிரசம் முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? அதிரசத்தை சாப்பிட்டு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இனிப்பா வாழணும். முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? நீ புருஷனை எதிர்த்து பேசினீண்டா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. ஆமா, நீ பாலில் செம்புல பாலை கொண்டு வருவேன், பாதியை குடிச்சிட்டு பாதியை குடிப்பேன் உன்கிட்ட. நீ பாதியை குடிச்சிட்டு மாமா பசிக்குது மாமாம்ப, சரவணன் பழத்தை தூக்கி வாயில தள்ளு. என்ன பழத்தா? வாழைப்பழம். அப்படி சொல்லணும். பாதி பழத்தை சாப்பிட்டு பாதி பழத்தை என்கிட்ட தருவேன். நான் சாப்பிட முன்னாடி சரவணன் பறிச்சு அவன் வாயில தின்றுவேன். உன் கைய பிடிப்பேன், நீ ஆம்ப. கொஞ்சம் மேல உடிப்பேன், நீ ஊம்ப. ஐயோ ஊம்ப. 1 வருஷம் கழிச்சு யார் மாதிரி பிள்ளை வரக்கும் தெரியுமா? யார் மாதிரி? கருப்பு அந்த இருக்காம்பாரு ஆபரேட்டர், அவன மாதிரி. நீங்க என்ன பண்ற? இல்லம்மா, அவன் முதலரை அன்னைக்கு அவன் தான் மைக் செட் போடுவேன். செட் போட்டாரு. நம்ம வீட்டுல உள் தாப்பா இருக்காதா, கதவை திறந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பேன். அதனால அவன் மாதிரியே குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய நம்ம பால் விட்டு சிராட்டி வளர்த்து எப்படி வளர்ப்போம் தெரியுமா? அப்படிலாம் வளர்க்கறதுக்கு முன்னாடி உன் குறுக்க பார்க்கையில அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ குறுக்கு பார்த்தாலும் இந்த குறுக்குக்கு ஈடு இணை ஆகுமா? சிரித்தவளே, என்ன குங்குமத்து கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே. குறுக்கு சிரித்தவளே, என் குங்குமத்து கரைச்சவளே, என் மஞ்ச தண்ணி குளிக்க என்ன கொஞ்சம் பூசு தாயே. கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. வழி ஊசு காட்சிய உன்னால சில முறை இறக்கம் சில முறைக்கு இறக்கம் அடி ஆற்றோடு விழுந்த என்ன அந்த ஆற்றோடு போவதுவோ நெஞ்சில் உன்னோடுதான் பின்னோடுதான் அதற்கான மருந்து காட்சி பூக்கிறது. குறுக்கு சிரித்தவளே, ஏன் கோமணத்தாவுத்தவளே, தண்ணி குளிக்க என்ன கொஞ்சம் பூசு தாயே. மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைந்து ஒரு துறை கொடிய விட்டு குதித்த மல்லிகையே மறுமொழியில சிரித்து பேசடி வாயு மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்ட விரட வச்சு அழுத்தி எனகத்தில குளிச்சிய வெப்பையும் போல அடி உன் போல செவப்பு இல்லை அது கால் கூட கருப்பு இல்லை நீ திண்டு இடம் தித்திக்குதே இனி பாக்கி உடம்பு செய்யவே பாக்கியவே. குறுக்கு சிரித்தவளே, என் குடும்பத்தை கெடுக்கலையே என்ன கொஞ்சம் பூசு தாயே. கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்தி கண்மணி
வெளியேற இன்று கொண்ட இருக்கு என்னவா மலையடுக்கு திருவேத்து வெயிலடுக்கு ஒரு பார்வை உடம்பு மண்ணி குறையிற வரையில் உடம்பர கூடுமோ உசுறு ஒன்னோடு இருக்கையிலே நாம் மண்ணோடு போவதற்கு அடியன் ஜீவனே நீ இல்லையே உன்னை கொல்ல வந்த மரணங்கும் குழப்புமடி குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே மந்த தனி குளிக்கு என்ன கொண்டு போத்து தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஆமா வர மாதிரி இருக்கு. ஆமா உன் கொழுந்தனார பாரு எப்படி போஸ் கொடுத்து மெனிக்கு இருக்காருன்னு. தங்கச்சி அதை மட்டுமா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷை வரட்டுமே அடி அம்மாடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே அடி அம்மாடி ஆயிரம் வாங்கி தரட்டுமே ஆசைப்பட்டு பார்த்தா இவாழகான பொண்ணு மற்றபடி புருஷன் வரட்டுமே அடி அம்மாடி ஆயிரம் வாங்கி தரட்டுமே மாசி மாசத்திலே கல்யாணம் நீதி ஊர்வலம் மாசி மாசத்திலே கல்யாணம் நீதி ஊர்வலம் ஒரு முடிச்சு போற ஒருத்தி பார்த்து என்ன கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டாரம்மா நகரத்து சீலே நான் கேட்ட வீலே நினைச்சது போல கருவாணி ஆசைப்பட்டு பார்த்தா ஏ ஏ ஏ பார்த்தா ஊர்மயங்கோ மாற்றமா பிள்ளை பார்த்தா ஊர்மயங்கோ மாற்றமா பிள்ளை கை மடகு காலு மடகு கட்டழகு தாண்டி போல என்ன பாண்டி பொசுக்கு ஒண்ணு தருவாண்டி நகரத்து சீலே நான் கேட்ட வீலே நினைச்சது போல தருவாண்டி ஆசைப்பட்டு பார்த்தா அழகான போல் அந்த ஆசைப்படி 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 புருஷன் வரட்டுமே அடி அம்மாடி வாங்கி தரட்டுமே அடி அம்மாடி ஆகிருந்த வாங்கி தரட்டுமே அண்ணே நல்லா இருப்பா அண்ணே வணக்கம்ண்ணே மங்களமா இருப்பாங்க. அப்பா என்னன்னு சொன்னாரு அப்பா காட்டுக்கு போய் கண்ணுக்கு எடுத்துமா காவல் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா. காட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நான் கூட அப்பா காட்டுக்கு போனோம்னு பயந்து போயிட்டேன். ஏன்? அங்க பயங்கரமான மிருகங்கள் எது இருக்குமோ. ஆமாமா ஒரு காலத்துல இருந்துச்சாம்ல. ஒரு காலத்துல இல்ல எப்பவுமே இருந்துச்சு. சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை. அப்படியா? இந்த காலத்துல இருக்கா? ஆமா. எங்க அந்த பாடல் மூலமா எடுத்து மக்கள்கிட்ட சொல்லு. நான் சங்கீதத்துல பாடவா? சங்கீதம் தெரியுமா? ஏதோ ஓரளவு தெரியும். எங்க பாண்ணே கேப் பொட்டப்பாளையம் அடியேன் சண்முகராஜா ரசிகர் மன்றத்தின் சார்பாக எனக்கு 100 அன்பளிப்பளித்து தெய்வீக திருமணார் பாடலை பாடச் சொல்லி அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். பொட்டப்பாளையம் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 வணக்கம். சரவணகுமார் பார்த்த மிருகங்களை அவன் வஞ்சிட்டு தாங்க மிச்சம். அந்த பார்த்த மிருகங்கள் சங்கீதத்துல பாட போறேன். பார்த்த மிருகங்கள் கர்நாடி என்ன தவம் செய்தேனோ செல்லம் என்ன
தெரியாமல் செய்தேனோ யசோதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா சிங்கம் பன்றி கரடி சிங்கம் பன்றி கரடி யானை புழுத்திரி அந்த பிள்ளை பயப்படாதா? அந்த பிள்ளை பயப்படுமே. சிங்கம் பன்றி கரடி யானை அந்த பிள்ளை எப்பவுமே பிள்ளைக்கு தெரியல. சிங்கம் பன்றி கரடி யானை புழு ஐயோப்பா ஒழுங்கா சொல்லுங்க. உங்க பாட்டு நானே மெய் மறந்து ஆடிக்கிட்டு தெரியுது. இழுத்து விடவா? சிங்கம் பன்றி கரடி யானை புழு சொல்லிட்டு இருக்க பாத்துக்க. ஐயோ போடா நின்சு. அம்மா ஐயோ பாட்டா வசனமா வருது பாட்டா வருதுலையே தங்கச்சி. இந்த மிருகங்கள்லாம் பார்த்து ஓடிருச்சு. இந்த மிருகத்தை பார்த்த உடனே பக்கத்தில் உள்ள காட்டுகளில் பார்த்தா பூக்கள் எல்லாம் புருத்து குலுங்குகிறது. என்ன பண்ண புருத்து உனக்கு பூலே பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு கமுதி குற்றாலந்தான் உனக்கு பூக்கள்லே சிறந்த பூ. பாட்டிட்டேன் குத்தாலம் போறியா? பாட்டு போட்டிட்டேன். குத்தாலம் போறியா? குற்றாலம் குற்றாலம் போறோம். குற்றாலமா குத்தாலமா ரெண்டு ஊர் இருக்கு. குற்றாலம் குற்றாலம் போறியா? இந்த பிள்ளை கூடயா? பாரு யாரோ ஒருத்தர் வில்லோட வர்றாரு. அந்த பாய விரிக்கிறார். பாயோட வர்றாரு. அண்ணே உட்கார வந்திருக்கேன். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே. கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டுக்க தெரியும். அது இருட்டா இருக்கு அதனால எனக்கு தெரியும். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே மீதிதான் அம்மா. ஆமாமா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே மீதிதான் அம்மா. ஆமாமா ஏதேதோ சொல்லானம்மா ஒன்னாக நன்னோடி கண்ணாடி அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நானுங்கள் பக்கத்தில் வந்தீரின்றான் மாதங்கள் 12 சுகமல்லவா நான் உங்கள் பக்கத்தில் வந்தீரின்றான் மாதங்கள் 12 சுகமல்லவா இனி என்னை எப்போது நான் இல்லையே நீ என்னை எப்போது நான் இல்லை உள்ளாக பண்றீங்க கண்ணாடி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது நீதானம்மா அம்மம்மா ஏதேது சொல்லானம்மா. சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. ஆளு கிடைக்கல. எங்கே நீ சென்றாலும் வருவேன் எப்போது கேட்டாலும் தருவேன் ஐயா. எங்கே நீ சென்றாலும் வருவேன் ஐயா. உள்ளோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாடி கலகலப்பா இருக்கு நம்ம. ஆமா மலையில ரெண்டு பக்கம் அப்படியே ஏற்க மாறி மாறி இருக்கு. என்னன்னே தெரியல. அடைச்சு போய் கிடக்கு வாக்கியாலாம். சொல்லுங்க சானா குணா சேம் டு யூ. நான் கூட தொண்டை கட்டி இருக்குன்னு சொல்றேன். அதை தான் சொல்றேன். தொண்டை கட்டிருக்கியா? அதெல்லாம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் கூட அப்பா காட்டுக்கு போனோன்னே என்ன நம்மகிட்ட பல பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இதை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்பா நமக்கு எது கொடுத்தாரு இந்த வேலையை? எது கொடுத்துருக்காரு? நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காரு. இந்த பிள்ளையோட உனக்கு எப்ப கல்யாணம்? எனக்கா இது வைகாசி சும்மா சொல்லு. வைகாசி மாதம் இந்த மாதம் வேணாம். வைகாசி மாதம் தானே கல்யாணம் வைக்கணும். ஆவணி மாதம் வைக்கலாம்.
ஏன் அங்கிட்டு தள்ளி போடுறேன்? ஆமா, பத்திரிக்கை அடிக்கணும், நம்ம வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. அப்படியா? அதனால இப்ப வேணாம்ன்ற. வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல இல்லையா? இல்ல இல்ல, உன்னை பார்த்தா ஏதோ மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ மயக்கமா? ஆமா. இல்லையே, ஒரு ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது உனக்கும்? எது 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 ஒரு மயக்கல், அது எப்படி 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 வந்தது எனக்கு? இங்கே பாரு தெரியும், பாரு புரியும். நிலவை போனே பல மடங்குது, நினைக்க இருக்கிறது. நிலவை போலே பல மடங்குது, குழு குழுங்குது. மலரை போலே சிலு சிலுங்குது, என் மனசுக்குள்ள படபடங்குது. படபடங்குது, சிலு சிலுக்குது, மினு மினுக்குது, குழு இங்கே பாரு புரியும். கலை எடுத்த மனதிலுமே பாரு புரியும். செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது, சேத்த பூச்சி குளிக்க வந்தது. செவத்த பொண்ணு சிரிச்சு சேத்த பூச்சி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்க வந்தது, பழக்க வந்ததும் மயக்க வந்தது. சிரிச்சு வந்தது, குளிக்க வந்தது, பழக்க வந்தது, இங்கே பாரு புரியும். கலை எடுத்த மனதிலுமே பாரு புரியும். நொண்டி விளாடுறியா? கண்கள் பட்டதும் இனிப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிது விட்டது. கைகள் தொட்டது நினைப்பு வந்தது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, இங்கே பாரு தெரியும், வளர்ச்சி என்ன பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கல், அது எப்படி 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 வந்தது? பரவ வந்துருச்சு. ஆமா, ஒரே வரட்டு. அப்பா என்ன சொன்னார்? ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். வானம்பாடி பறவைகளை காணம்பாடி வரட்டு சொல்லி என்ன காணம் போட சொன்னார்? சாமகானம். ஆமா, பெரிய ராவணே சரி, என்னமோ சொல்லி வர சொன்னார். ஆமா, ஆலோலம் சோ ஆலோலோ சோ. இல்லை எல்லா ஊர்லேயும் வானாக்கலாமா அப்படி? அதாவது எல்லா ஊர்லையும் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி உங்களை சந்தித்தேன், வள்ளியவரில் ஆடினாங்க. நம்ம ஊர் ஆடக்கூடாது சட்டம் இருக்கா? இல்லை ஆடலாமா வேணாமா? வேண்டாம், அவங்க பேசாமல் இருக்க நீங்கள் எப்படி? வேணாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆகி போச்சு. அதான் கரெக்ட், சூப்பர். அவர் தயாராக விருப்பம் தான், ஆடவா வேணாமா? ஆலோலோ ஆலோலோ ஏன் சும்மா ஆலோலம் சோ. நானே தப்பிச்சா போதும்னு முடிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, ஆடணும். சம்பளம் சும்மாவா கொடுக்காங்க? ஏன் அப்புறம் முட்டு நேரம் பேசியிருக்கேன், பாட்டு பாடுறேன், இன்னும் பேசுவீங்க நிறையா. இனிமேல் இந்த மேடையில் ஆடாத ஆட்டமா மறுபடியும் நீங்க ஆடணும்னு விருப்பப்படுறாங்க. ஆலோலோ 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 அண்ணங்களா தாராக்களா சொல்லுவா தேகமிகளா. அண்ணங்களா தாராக்களா சொல்லுவா தேகமிகளா. அண்ணங்களா தாராக்களா அண்ணங்களா தாராக்களா சொல்லுவா
ஏய் என்னடா ஏன் இப்படி நிக்கிற அண்ணங்களா தரக்களா அழகான பச்சைகளா கல்லடி வச்சு சாப்பிட்ற. சரி பெரியவங்க யாரா வந்தாங்கன்னா வந்துட்டாரு பெரியவர், அப்படி ஆகட்டும். அதனால முடிச்சிருவா. போலாமா? ஏய் சண்முகா, நீ என்ன இந்த பிள்ளை கூட்டு போற? நீ போடா. ஐயா ஆட பாவி